ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேரும் கொஞ்சம் பயத்தோட இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் வந்து வரப்போகுது. இந்த நிலைமையில் தமிழ்நாட்டில் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலோட ரிசல்ட்டுமே வரப்போகுது. இந்த நிலைமையில் நாளைக்கே ரிசல்ட் வந்து வந்துருமா அண்ட் ரிசல்ட் வந்து எனக்கு தான் வரப்போகுது. நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் அண்ட் முக்கியமாக பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வந்து தேர்தலோட நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போதுமா. ஸோ எல்லா பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கட்சி வந்து வின் ஆக போகுது சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து எந்த கட்சி வந்து வின் ஆகும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கும் தெரியுமா, அந்த ஒப்பீனியனை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு யார் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. முக்கியமாக நாளைக்கு வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாள்னே சொல்லலாம். யார் ஜெயிப்பாங்க சொல்லிட்டு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிலைமையில் நிறைய 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரோ 12th நாளைக்கே ரிசல்ட் வந்து வரப்போன்னு சொல்லிட்டு சில பேருக்கு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸாகவே வந்து வரப்போகுது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்து வரப்போது கிடையாது. முக்கியமாக 12th சரி 10th சரி நாளைக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரப்போகிறது இல்லைம்மா. நாளைக்கு வந்து தேர்தலோட ரிசல்ட் தான் வந்து வரப்போகுது. ஸோ ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12th எனக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்னா மே 8ஆம் தேதி தான்மா. ஸோ இதுதான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. மே 6ஆம் தேதி வந்து வரப்போகிறது கிடையாது. ஸோ 12th பொறுத்த வரைக்கும் மே 10ஆம் தேதி காலையில் மே வந்து உங்களுக்கு 8ஆம் தேதி காலையில் 9 மணிக்கெல்லாம் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறது வந்து ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் மே 8ஆம் தேதி மார்னிங் 9 மணிக்கு உங்களுக்கு வந்து 12th பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து வந்துருமா. இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 10th தான். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப 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 கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. 10th எப்போ தான் சார் வரப்போகுது, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் சொன்ன மாதிரி மே 20ஆம் தேதி தான் வந்து 10th வந்து வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 20 அன்னைக்கு தான் வந்து கவர்மெண்ட் சொன்ன டேட்டுமே. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா 10th மே 20 ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ 10th மேபி முன்னங்கூட்டியே ரிசல்ட் வந்து வரலாம். ஏன் அப்படின்னா 10th அண்ட் 12th வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து டேட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 days நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வெயிட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட் சொன்னபடி மே 20ஆம் தேதி 10th வந்து வந்துடும். பட் அதுக்கு முன்னங்கூட்டியே வர்றதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குமா. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மே 8ஆம் தேதி 12th ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ 12th ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அப்போயே வந்து 10th வந்து எப்போ வந்து நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 10th அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ மே 8ஆம் தேதி தெரிஞ்சிடும் 10th எப்போ தான் வந்து வரப்போகுது அப்படின்னு. ஸோ இப்போ வரைக்கும் மே 20ஆம் தேதி 10th வந்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியல் நோட்டீஸ் வந்து வரலாம். முன்னங்கூட்டியே 10th முன்னாடியே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருந்திருக்கு. 12th மே 8ஆம் தேதி கண்டிப்பாக வந்துடும். 10th வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சோனையும் நம்மளோட சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவோமா. அந்த அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கான ஆளை போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ போகிறது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அண்ட் பேப்பருமே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், நான் எனக்கு பாஸ் ஆயிடுவேனா, நான் வந்து எந்த மாதிரி மார்க் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க. கவலையே படாதீங்கம்மா. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா பேருமே மோஸ்ட்லி பாஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் பாஸ் ஆகுறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி எல்லா பேருமே வந்து பாஸ் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்டாஃபுமே பொதுவாகவே பேப்பர் திருத்துவாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருமே வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லா பேரும் நினச்ச மார்க்கோட இந்த வாட்டி அதிகமாக தான் வந்து வரும். நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. கொஸ்டின் பேப்பர் எல்லாமே டஃப்பாக இருந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டது. இருந்தாலும் ஓகே உங்களுக்கு வந்து உரிய மார்க் வந்து கண்டிப்பாக போட்டுருவாங்கம்மா. அதனால் நான் பாஸ் ஆயிடுவேன், நான் எந்த மாதிரி மார்க் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்காண்டி நானுமே ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லா பேருமே பாஸ் ஆகுவீங்க. எல்லா பேருமே நினச்ச மார்க்கோட சூப்பரான நல்ல மார்க் தான் வந்து எடுப்பீங்க. ஸோ ஓகேவா, அதனால் வரி பண்ணிக்காதீங்க. ரிசல்ட் அன்றைக்கி பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து எந்த மாதிரி வந்து மார்க் வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ மறக்காமல் வந்து நாளைக்கு யார் ஜெயிப்பாங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எக்ஸ்பெக்டட் மார்க்குமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்.